குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கலாபாரதி அகாடமி. இன்றைக்கு நம்முடைய டிஸ்கஷன் செல் ஜங்ஷன்ஸ். செஷன் 6ல் செல் ஜங்ஷனில் என்ன, ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் மத்தியில் நிறைய இடத்துல இன்டர் செல்லுலர் ஸ்பேஸ், செல் மத்தியில் இடைவெளியும் இருக்கும், சில இடத்துல ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். பட் எல்லா செல்லும் கோஆர்டினேட் பண்ணி வேலை செஞ்சால் தான் அதான் ஒரு டிஷ்யூ. அப்போ கோஆர்டினேட் பண்ணி வேலை செய்யணும். எல்லா டிஷ்யூவும் கோஆர்டினேட் பண்ணி வேலை செஞ்சால் தான் ஒரு ஆர்கனுடைய ஃபங்க்ஷன் நடக்கும். இந்த கோஆர்டினேஷனுக்கு எல்லா செல்லுக்கும் மத்தியில் தொடர்புகள் இருக்கணும். அதை உருவாக்குறது பிரிட்ஜஸ், இன்டர் செல்லுலர் பிரிட்ஜஸ் உருவாக்குறதுக்கு பேர் செல் ஜங்ஷன். அது என்னன்னு சொன்ன இப்போ பார்த்துடலாம். செல் ஜங்ஷன் ஆர் இன்டர்செல்லுலர் பிரிட்ஜ் கான்சிஸ்ட் ஆஃப் மல்டி புரோட்டீன் காம்ப்ளெக்ஸ். இந்த கனெக்ஷன், செல்லுக்கு மத்தியில் இருக்க கனெக்ஷன்ஸ், அந்த ஜங்ஷன்ஸ் எதனால் ஆக்கப்பட்டிருக்கு? மல்டி புரோட்டீன், பல வகை புரோட்டீன்களால் அது ஆக்கப்பட்டிருக்கு. தே ப்ரொவைட் கான்டாக்ட் பிட்வீன் நெய்பரிங் செல்ஸ், பக்கத்தில் உள்ள செல்ஸுக்கு கான்டாக்ட் ஏற்படுத்தி கொடுக்குது, அல்லது பிட்வீன் எ செல் அண்ட் எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸ், செல்லுக்கு வெளியில் இருக்கக்கூடிய இடைவெளி இருக்கிற பொருள் கூட சேர்த்து அது ஒரு கனெக்ஷனை உருவாக்கி கொடுக்குது. தே ஆல்சோ பில்ட் அப் paracellular barrier of epithelia and control the paracellular transport. paracellular transportனா என்னன்னு கேட்டால், ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் மத்தியில் நடக்கக்கூடிய மெட்டீரியல் டிரான்ஸ்போர்ட், வாட்டராக இருக்கட்டும், ஆர்கானிக் மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், புரோட்டீன் மாலிகூல், குளுக்கோஸ், இதுவாக வேணா இருக்கட்டும், நடக்கும்போது அது பை டிஃப்யூஷன் மூலமாக எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஸ்பேஸுக்கு போய் அகைன் டிஃப்யூஷன் மூலமாக இன்னொரு செல்லுக்குள்ளே நுழைஞ்சால் தட் இஸ் கால்டு பேராசெல்லுலர் டிரான்ஸ்போர்ட். அதாவது இன் தி மெயின் எனர்ஜி யூஸ் பண்ணாமல் அல்லது இன்டர்மீடியரி புரோட்டீன் கேட்வேஸ் யூஸ் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே அப்படி டிஃப்யூஷன் வழியாக போகிறதுக்கு பேராசெல்லுலர் டிரான்ஸ்போர்ட்னு அர்த்தம். அந்த மாதிரியான இதுக்கு ஒரு பேரியர், பேராசெல்லுலர் பேரியராக இது அமையுது. எது? இந்த ஜங்ஷன்ஸ். அடுத்து செல் ஜங்ஷன்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் இன் ரெடியூசிங் ஸ்ட்ரெஸ் பிளேஸ்ட் அப்பான் தி செல்ஸ். செல்ஸ் மேலே ஒரு ஸ்ட்ரெஸ் வருது, நம்ம டம்முன்னு விழுகிறோம், அது ஒரு ஸ்ட்ரெஸ். இன்னும் ஒரு சுவரில் இடிச்சிக்கிறோம், இது மாதிரி பல்வேறு விஷயங்களில் ஸ்ட்ரெஸ் ஏற்படும் போது அதை செல்ஸ் தாங்கிறதுக்கு இந்த செல் ஜங்ஷன்ஸ் ஒரு ஹெல்ப் பண்ணுது. எப்படி? அது அந்த ப்ரெஷரை, அந்த அழுத்தத்தை, அந்த அடியை, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எல்லா செல்லுக்கும் பரப்பி அது கொஞ்சம் என்ன செய்யுது, தாங்கிறதுக்கான ஒரு கண்டிஷனை ஏற்படுத்தி கொடுக்குது. தி அனலகஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் பிளாஸ்மாவில், அதாவது பிளான்ட்டில் நம்ம என்ன சொல்கிறோம்னு சொன்னால், ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் நடுவில் செல் வால் அண்ட் பிளாஸ்மா மெம்பரேன் ரெண்டையும் பிரேக் பண்ணி ரெண்டுக்கும் நடுவில் ஒரு லிங்க் இருக்குது. அதுக்கு பேர் பிளாஸ்மோடெஸ்மேட்டா. அது பேர் பிளாஸ்மோடெஸ்மேட்டா. அதற்கு பதிலாக அனிமல் டிஷ்யூஸில் இருக்கிறதுக்கு பேர் செல் ஜங்ஷன். செல் ஜங்ஷன் அதுக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்குது. என்ன, ரெண்டும் ஒன்றும் இல்லை, ரெண்டும் வெவ்வேறு இருந்தாலும் அது அனலாக்னா அது இதையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த செல் ஜங்ஷன்ஸில் என்ன நடக்குதுன்னா, இன் ஆல் அனிமல் டிஷ்யூஸ் ஸ்பெஷலைஸ்டு ஜங்ஷன்ஸ், இந்த ஜங்ஷன்ஸும் ரொம்ப ஸ்பெஷலைஸ் ஆகிருக்கு. எதை வச்சு முதலே சொன்னோம், மல்டி புரோட்டீன் காம்ப்ளெக்ஸ்னால அந்த ஜங்ஷன் உருவாகிருக்குன்னு. ஸோ இட் இஸ் ஸ்பெஷலைஸ்ட் அண்ட் ப்ரொவைட் போத் ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் லிங்க். ஸ்ட்ரக்சுரல் லெவலில் ஒரு செல் இன்னொரு செல்லை விட்டு விலகி தூரமாக போயிடக்கூடாது, என்ன ஒரு செல் மேலே இன்னொரு செல்லுக்கு வந்து அழுத்தக்கூடாது. ஸோ ஸ்ட்ரக்சுரல் லிங்க் அண்டு ஃபங்க்ஷனல் லிங்க், சைட்டோபிளாசம் டு சைட்டோபிளாசம் கனெக்ஷன் இருக்கணும், எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸ் டு செல்லுலர் மேட்ரிக்ஸ், செல்லுக்குள்ளே இருக்க சைட்டோபிளாசம் கனெக்ஷன் இருக்கணும். தட் இஸ் ஃபங்க்ஷனல் லிங்க் பிட்வீன் இன் தி இண்டிவிஜுவல் செல்ஸ். அது போக இந்த ஜங்ஷன்ஸ் ஆர் 3 types are found in epithelium and other tissues. என்ன 3 types இருக்குது இதில்? ஒன்று டைட் ஜங்ஷன், ரெண்டாவது அட்ஹேரிங் ஜங்ஷன், மூணாவது கேப் ஜங்ஷன். இந்த மாதிரி மூணு விதமான ஜங்ஷன்ஸ் அதில் இருக்குது செல் ஜங்ஷன்ஸில். ஃபஸ்ட்டு டைட் ஜங்ஷன்ஸ் ஹெல்ப் டு ஸ்டாப் சப்ஸ்டன்சஸ் ஃப்ரம் லீக்கிங் அக்ராஸ் எ டிஷ்யூ. ஒரு டிஷ்யூலேருந்து என்ன அந்த டிஷ்யூக்குள்ள கூடிய சப்ஸ்டன்சஸ் தேவையில்லாமல் லீக் ஆகி வெளியில் போயிடக்கூடாது, அதை தடுக்கிறதுக்கு இந்த டைட் ஜங்ஷன்ஸ் ஹெல்ப் பண்ணுது. அட்ஹேரிங் ஜங்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் சிமெண்டிங் டு கீப் நெய்பரிங் செல்ஸ் டுகெதர். பக்கத்தில் இருக்கிற செல்ஸு ரொம்ப தூரமாக விலகிடாமல், செல்லுலர் மேட்ரிக்ஸாக இருக்குது, பொதிஞ்சிருக்கு,
அந்த இதோட தூர போயிடாமல் ரெண்டு பக்கத்தில் அப்படியே ஒட்டி இருக்கிறதுக்கு இணைக்கக்கூடிய சிமெண்டிங் வேலையை செய்கிறது அட்ஹேரிங் ஜங்ஷன். மூணாவது கேப் ஜங்ஷன். என்ன இது என்ன பண்ணுதுன்னா கம்யூனிகேட் வித் ஈச் அதர் பை கனெக்டிங் தி சைட்டோபிளாசம் ஆஃப் அட்ஜாயினிங் செல்ஸ் ஃபார் ரேபிட் ட்ரான்ஸ்ஃபர். ரொம்ப ஸ்பீடாக அயான்ஸோ ஃபுட் மாலிகூல்ஸ் அல்லது ஆர்கானிக் மாலிகூல்ஸ் ஸ்மால் அல்லது பிக் மாலிகூல்ஸ் இதெல்லாம் வேகமாக ரேபிட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு சைட்டோபிளாசம் டு சைட்டோபிளாசம் பக்கத்தில் ஒவ்வொரு செல்லுக்கும் அது ஒரு செல்லுக்கும் 5 செல்லுக்கும் மத்தியில் எப்படி வேணால் இருக்கலாம். அது மாதிரியான கனெக்ஷன்ஸை கொடுக்கறது கப் ஜங்ஷன்ஸ். அது மாதிரியான கனெக்ஷன்ஸ் கொடுக்கறது கப் ஜங்ஷன்ஸ். டைட் ஜங்ஷன்ஸ் ஆர் பேர் ஆஃப் டிரான்ஸ்மெம்பரேன் புரோட்டீன். ரெண்டு டிரான்ஸ்மெம்பரேன் புரோட்டீன் சேர்ந்து இந்த டைட் ஜங்ஷனை கிரியேட் பண்ணுது. அது இந்த டிரான்ஸ்மெம்பரேன் புரோட்டீன் 2 புரோட்டீன் சேர்ந்து இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று ஃபியூஸ்ட் ஆன் எதோட ஒட்டி இருக்கு அவுட்டர் பிளாஸ்மா மெம்பரேன். அப்போ செல்லுக்கு உள்ள அது இல்லை, அவுட்டர் பிளாஸ்மா மெம்பரேனில் அதை ஒட்டி இன்னொரு செல்லுடைய அவுட்டர் பிளாஸ்மா மெம்பரேனோட சேர்ந்து அது ஒட்டிக்கிடுது. அதான் அதனுடைய மீனிங். அட்ஹெரண்ட் ஜங்ஷன்ஸ் ஆர் பிளேக்னு என்ன அர்த்தம்? துணுக்கா சின்ன ஸ்கேல் மாதிரி இருக்கிறது. அது எங்கே இருக்குது? தி பிளேக் இஸ் அ புரோட்டீன் லேயர் இன்சைட் தி பிளாஸ்மா மெம்பரேன். அப்போ செல்லுக்கு உள்பக்கம் பிளாஸ்மா மெம்பரேனில் ஒட்டிக்கிட்டு செல்லுக்கு உள்பக்கமாக ஒரு புரோட்டீன் பிளேக் இருக்குது. ஏன்னா அப்போ பக்கத்து செல்லே அது மாதிரி இருக்கும். ரெண்டு பிளேக்கும் விச் அட்டாச்சஸ் போத் செல்ஸ். 2 செல்லையும் எதை வச்சு இணைக்குது? மைக்ரோ ஃபிலமெண்ட்ஸ் வழியாக இணைக்கிறது. அப்போ இந்த பிளேக் நடுவில் மைக்ரோ ஃபிலமெண்ட்ஸ் வந்து லிங்க் பண்ணுது. 2 பிளேக்கும் 2 செல்லுடைய இன்சைடில் பிளாஸ்மா மெம்பரேனுக்கு உள்பக்கத்தில் இருக்குது. தட் இஸ் கால்ட் அட்ஹெரண்ட் ஜங்ஷன். கேப் ஜங்ஷன்ஸ் கனெக்ட் தி சைட்டோபிளாசம் ஆஃப் 2 cells and are made up of proteins called connexins. இந்த கேப் ஜங்ஷன் 2 சைட்டோபிளாசத்தை பக்கத்தில் இருக்கிற செல்களுக்குள்ள சைட்டோபிளாசத்தை லிங்க் பண்ணுது ஸ்ட்ரெயிட்டாகவே செல் டு செல். அது இந்த செல்லுன்னு அந்த செல்லுக்கு மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனால் அந்த செல்லிருந்து எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஸ்பேஸுக்கு அல்லது இன்டர் செல்லுலர் ஸ்பேஸுக்கு வந்து அடுத்த செல்லுக்குள்ள நுழையணுங்கிற அவசியம் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாகவே செல் டு செல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த மாதிரியான ஜங்ஷன் கேப் ஜங்ஷன் என்ன பிட்வீன் 2 cells சைட்டோபிளாசத்துக்கான லிங்க் கொடுக்குது. அண்ட் ஆர் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் கால்டு கனெக்ஷன்ஸ். இந்த ப்ரோட்டீன்ஸுக்கு பேர் கனெக்ஷன்ஸ். கேப் ஜங்ஷன்ஸ் அலோ ஃபார் டைரக்ட் கெமிக்கல் கம்யூனிகேஷன். ஏன் சைட்டோபிளாசம் டு சைட்டோபிளாசம் லிங்க் இருக்கிறதுனால கெமிக்கல் கம்யூனிகேஷன் இஸ் வெரி டைரக்ட் பிட்வீன் தி செல்ஸ். என்ன பிட்வீன் adjacent cellular cytoplasm through diffusion without contact with the extracellular fluid. செல்லுக்கு வெளியே இருக்கிற எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட் கூட கான்டாக்ட் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே எது வழியாக போயிடும்? ஒரு செல்லு இன்னொரு செல்லுக்கு போயிடும். தே பிளே வைட்டல் ரோல் இன் யூனிஃபார்ம் கண்ட்ராக்டைல் ஆஃப் ஹார்ட் மசில். ஹார்ட் மசில் யூனிஃபார்மாக கண்ட்ராக்ட் ஆகிறதுக்கான மிக முக்கியமான ரோல் இது ப்ளே பண்ணுது. அந்த இடத்துல அந்த மாதிரியான லிங்க் வேணும். அண்ட் இன் சிக்னல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இன் தி பிரெயின். பாருங்கள், 2 இம்பார்ட்டண்ட் ஆர்கன், ஒன்று ஹார்ட்டு இன்னொன்று பிரெயின். அதில் கம்யூனிகேஷனில் வேகமாக சிக்னல்ஸ் போகணும். அதே மாதிரி ஹார்ட் பம்பிங்கில் ரொம்ப கரெக்டான கண்ட்ராக்ஷன் நடக்கணும். அந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் இடங்களில் பூரா செல் டு செல் டைரக்ட் சைட்டோபிளாஸ்மிக் கம்யூனிகேஷன் வேணுங்கிறதுக்கு இந்த கேப் ஜங்ஷன் ஹெல்ப் பண்ணுது. டைட் ஜங்ஷன்ஸ் ஆக்ட் அஸ் பேரியர்ஸ். எதுக்கு பேரியர்? தட் ரெகுலேட் தி மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் சொல்யூட்ஸ் பிட்வீன் எபித்தீலியல் லேயர்ஸ். 2 எபித்தீலியல் லேயர்ஸுக்கு மத்தியில் வாட்டரோ அதில் டிசால்வ் ஆகிருக்கிற சொல்யூட்ஸோ அதில் டிசால்வ் ஆகாமல் தனியாக இருக்கக்கூடிய ஆர்கானிக் சொல்யூட்ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு டக்குன்னு போயிடக்கூடாது. அது செலக்டிவாக போகணும். அதுக்கு இந்த டைட் ஜங்ஷன் ஆக்டஸ் ஒரு தடையாக பேரியராக இருக்கிறது. இப்போ இந்த 3 ஃபிகரையும் பார்த்தோம்னா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டில் இருக்கிறது டைட் ஜங்ஷன். இப்போ இது ஒரு செல், இது ஒரு செல், இது ஒரு செல், இந்த பக்கம் ஒரு செல். இப்போ இந்த பிளாஸ்மா மெம்பரேனுக்கும் இந்த செல்லில் இருக்கிற இந்த பிளாஸ்மா மெம்பரேன் இந்த பக்கத்தில் தனி செல்ஸ் இருக்குது, அடுத்த செல் இதெல்லாம் ஒவ்வொன்றும் என்ன 2 பிளாஸ்மா மெம்பரேன். அதில் இந்த புரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் டைட் ஜங்ஷன் புரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் இந்த பிளாஸ்மா மெம்பரேனுக்கும் அடுத்த பிளாஸ்மா மெம்பரேனுக்கும் நடுவில் இதுக்கு அடியில் இதில் இருக்குது 2 சேர்ந்து ஒட்டிக்கிடுச்சு, இந்த மாதிரி ஒட்டிக்கிடுச்சு. திஸ் இஸ் கால்டு டைட் ஜங்ஷன். இந்த டைட் ஜங்ஷனில் என்ன இது ஃபுல்லாக ஒட்டியிருக்கிறதுனால இது
இந்த கேப் ரெண்டு செல்லுக்கு மத்தியில் இது ஒரு செல், இந்த பக்கம் இருக்க ஒரு செல், இந்த ரெண்டு செல்லுக்கு மத்தியில் இருக்கிற கேப் தான் இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ், எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஸ்பேஸ். என்ன இந்த எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஸ்பேஸ், இது ஒரு எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஸ்பேஸ். அப்போ பிளாஸ்மா மெம்பரேன் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, இங்கேயும் க்ளோஸ் ஆகிருக்குது. இதில் இருந்து ஸ்ட்ரைட்டாகவே எதுவும் டக்குன்னு போயிட முடியாது. திஸ் இஸ் கால்ட் டைட் ஜங்ஷன். அடுத்து கேப் ஜங்ஷன். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜங்ஷன். சைட்டோபிளாசம் டு சைட்டோபிளாசம் டைரக்ட் இதில் போகும். என்ன இது ஒரு செல்லுடைய ஒரு செல், இந்த பக்கம் இன்னொரு செல் அப்படி இருக்கிறதா வச்சுக்கோங்க. திஸ் இஸ் பிளாஸ்மா மெம்பரேன், ஒரு செல்லோடது, இன்னொரு செல்லோடது. இந்த ரெண்டு பிளாஸ்மா மெம்பரேனுக்கு நடுவில் ஒரு புரோட்டீன் சேனல் மாதிரி இருக்குது, மெம்பரேன் சேனல் பை கனெக்ஷன்ஸ் மூலமாக ஏற்பட்டிருக்கு. திஸ் இஸ் கேப் ஜங்ஷன். இந்த சைட்டோபிளாஸ்திலிருந்து இந்த சைட்டோபிளாஸ்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக, இதிலிருந்து இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக எப்படி வேணால் அதனால் என்ன கெமிக்கல் கம்யூனிகேஷன் பண்ண முடியும். திஸ் இஸ் தி எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஸ்பேஸ். இன்பிட்வீனில் இருக்கிறது எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஸ்பேஸ். இது கேப் ஜங்ஷன். இது அடிஷன் ஜங்ஷன் அல்லது அட்ஹரண்ட் ஜங்ஷன். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா செல்ஸ் தூரமாக போகாமல் பக்கத்தில் இறுக்கி பிடிச்சி வைக்கிறது. இது ஒரு செப்பரேட் செல், இதுக்கு ஒரு செப்பரேட் செல். இந்த செல்லோட இன்சைட் பிளாஸ்மா மெம்பரேன், இது பிளாஸ்மா மெம்பரேனுக்கு இன்சைட், இது இந்த செல்லுக்கு, இந்த பிளாஸ்மா மெம்பரேனுக்கு இது வந்து இன்சைட். இந்த இன்சைடில் ஒரு புரோட்டீன் ஃப்ளேக் இருக்குது. இந்த புரோட்டீன் இதில் ஒரு சின்ன துண்டு புரோட்டீன் ஒட்டிகிட்டு இருக்குது. இதில் ஒரு சின்ன துண்டு புரோட்டீன் ஃப்ளேக் வந்து ஒட்டிகிட்டு இருக்குது. இதில் இந்த பக்கம் உள்ள செல்லில், இந்த பக்கம் உள்ள செல்லில் இருக்கிற சைட்டோபிளாஸ்டில் இருக்கக்கூடிய மைக்ரோஃபிலமெண்ட்ஸ் இந்த செல்லோட இந்த புரோட்டீன் ஃப்ளேக்கோட ஒட்டியிருக்கு. இந்த பக்கம் இருக்கிற செல்லில் இதே புரோட்டீன் ஃப்ளேக்கில் மைக்ரோஃபிலமெண்ட்ஸ் ஒட்டிகிட்டு இருக்கு. ஸோ செல்லுக்குள்ள இருக்கிற மைக்ரோஃபிலமெண்ட்ஸ் இதில் ஒட்டிகிட்டு இருக்கு, இந்த செல்லுக்குள்ள மைக்ரோஃபிலமெண்ட் இதில் ஒட்டிகிட்டு இருக்கு. இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஏன்னா இந்த மைக்ரோஃபிலமெண்ட்ஸ் வெளியில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ஷன் ஆகிருக்கு. என்ன அப்போ இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ், எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஸ்பேஸ் இங்கே இருக்குது. பட் இன்பிட்வீன் மைக்ரோஃபிலமெண்ட்ஸ் பாஸ் ஆகி லிங்க் பண்ணி பிடிச்சி வச்சுருக்கு. இது செல் நகண்டு வேறு இடத்த விட்டு போயிடக்கூடாது. திஸ் இஸ் கால்ட் அட்ஹெஷன் ஜங்ஷன். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச்.